எல்லோருக்கும் வணக்கம். இது சாம் டாக்கீஸ். நான் நிக்சன்ராஜ். சமீபத்தில் ஒரு உதயக்குனர் என்கிட்ட கேட்டார், ஒரு ஐடியா வச்சு எத்தனை கதை பண்ணலான்னு. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு கதை பண்ணலாம், 10 கதை பண்ணலாம், அவ்வளவு ஏன் 100 கதை கூட பண்ணலாம்னு சொன்னேன். கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரே ஒரு ஐடியாவை வச்சு அந்த ஐடியாவை பல வகையாக பிரித்து உலகம் பூரா நூற்றுக்கணக்கான படங்கள் வந்திருக்கு. நம்ம இந்தியாவிலையும் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. மணிரத்னம், ராஜமௌழி போன்ற பெரிய இயக்குநர்கள் கூட அந்த ஐடியாவை வச்சு சில படங்களை எடுத்திருக்காங்க. அது என்ன ஐடியா? அந்த ஐடியாவை வச்சு உலகம் பூராவும் இந்தியாவிலையும் எடுக்கப்பட்ட படங்கள் என்னென்ன? நம்ம ஊர் இயக்குநர்கள் அந்த ஐடியாவை அவங்க படங்களில் எப்படி மெர்ஜ் பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். சாம் டாக்கீஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்திய சினிமாக்கள்லையும் உலகம் பூரா வர சினிமாக்கள்லையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த ஐடியா எது தெரியுமா? ஒரு கதையோட துவக்கத்தில் ஒரு குழந்தை பெற்றவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போகுது. மறுபடியும் அந்த குழந்தை கதையோட முடிவில் தான் பெற்றவங்க கிட்ட வந்து சேருது. கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா இது. மிகவும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஐடியாவும் இது தான். நீங்கள் மிகவும் விரும்பி பார்த்த ராஜமௌழியோட RRRலேருந்து மணிரத்னத்தோட கன்னத்தில் முத்தமிட்டால் வரைக்கும் இந்த ஐடியாவுக்குள்ளே தான் வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், பெற்றவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போன குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஹீரோவாகி வில்லன்களையெல்லாம் பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெற்றவங்க கிட்ட வந்து சேர்ற கான்செப்டுக்குள்ளே நான் போகலை. காரணம், அந்த கான்செப்டுக்குள்ளே உலகம் பூரா லட்சக்கணக்கில் படங்கள் வந்திருக்கு. அதனால் அந்த கான்செப்டை விட்டுருவோம். குழந்தையாக பிரிஞ்சு போய் மறுபடி குழந்தையாகவே வந்து சேர்கிற கான்செப்டை ஐடியாவை பற்றி மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஐடியாவிலையும் பல வகை இருக்குது. ஒன்று, ஒரு குழந்தை பிரிஞ்சு போய் அதுவாகவே மறுபடி பெற்றவங்க கிட்ட வந்து சேர்றது. ரெண்டாவது, பிரிஞ்சு போன குழந்தைய பெற்றவங்க சேர்ந்தோ இல்லை அம்மா தனியாகவோ அப்பா தனியாகவோ தேடி கண்டுபிடிக்கிறது. மூணாவது, பிரிஞ்சு போன குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் பெற்றவங்களோட ஞாபகம் வந்து பிறகு அதுவாகவே பெற்றவங்கள தேடி கண்டுபிடிச்சி வந்து சேர்றது. நாலாவது, பிரிஞ்சு போன குழந்தை ஒரு ஹீரோ கிட்ட போய் அடைக்கலமாகுது. அந்த ஹீரோவுக்கும் குழந்தைக்கும் சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக ஒரு அட்டாச் ஆகுது. பிறகு தன்னை தேடி வர பெற்றவங்க கிட்ட போக முடியாமல் ஹீரோ மேலே உள்ள பாசத்தால் குழந்தை தடுமாறுறது, ஹீரோவும் தடுமாறுறது. இது ஒரு வகை. அஞ்சாவது, தன்கிட்ட வந்து சேர்ந்த குழந்தைய ஹீரோ பெரும் சோதனைகளை தாண்டி பெரும் இடர்பாடுகளை தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பெற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆறாவது, பெற்றவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து கூட்டிகிட்டு போன குழந்தைய ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி மீட்டுட்டு வந்து பெற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது. இப்படி இந்த ஒரே ஒரு ஐடியா பல திரைக்கதைகளாக பல திரைப்படங்களாக இதுவரைக்கும் வந்திருக்கு, இனியும் வரும். பொதுவாக இந்த ஐடியா எல்லா ஜானர் கதையிலையும் மெர்ஜ் ஆகுனாலும் ஃபைண்டிங் ஜானர் கதையில் கொஞ்சம் கூடுதலாகவே பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகும். இப்போ இந்த ஐடியாவில் வந்த சில படங்களை பார்ப்போம். இதில் உங்கள் ஃபேவரட் படங்களும் கண்டிப்பாக இருக்கும். முதல் வகை, பிரிஞ்சு போன குழந்தை பிறகு அதுவாகவே பெற்றவங்க கிட்ட வந்து சேர்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 1994 வெளிவந்த பேபிஸ் டே அவுட். இந்த படத்தில் தவந்து போகிற நிலையில் இருக்க ஒரு குழந்தைய 3 குற்றவாளிங்க பணத்துக்காக கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிற அந்த குழந்தை தன்னை துரத்துகிற அந்த 3 பேரையும் பாடாப்படுத்திட்டு பிறகு பெற்றவங்க கிட்ட வந்து சேருது. அது எப்படின்னா, குழந்தை வீட்டில் இருக்கிறப்ப குழந்தைய பார்த்துக்கிற தாதி அந்த குழந்தைக்கு பேபிஸ் டே அவுட்டுங்கிற ஒரு புக்கை காமிச்சிருப்பாங்க. அந்த புக்கில் சில இடங்கள் இருக்கும். இப்போ வெளியில் வந்த அந்த குழந்தை புக்கில் பார்த்த இடங்களில், அதாவது காரு, பஸ்ஸு, ஜூ, பில்டிங் கட்டுற இடம்னு ட்ராவல் ஆகும். திருடப்பட்ட குழந்தைய அந்த இடங்களில் பார்த்ததா சிலர் சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தா அடுத்ததாக குழந்தை ஓல்டு சோல்ஜர் ஹோமுக்கு தான் வர வாய்ப்பு இருக்குன்னு பெற்றவங்க அங்கே காத்திருப்பாங்க. கரெக்டாக குழந்தை அந்த இடத்துக்கு வரும், பெற்றவங்க கிட்ட சேரும். நம்ம ஊரில் 1979 வெளிவந்த சிவகுமார் நடித்த பூந்தளிர் படம் கூட இந்த வகையில் தான் வரும். ஆனால் இதில் அந்த கடத்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எமோஷனலாக கதை சொல்லியிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது வகையை பார்ப்போம். பிரிஞ்சு போன குழந்தைய பெற்றவங்க சேர்ந்தோ இல்லை அம்மா தனியாகவோ அப்பா தனியாகவோ தேடி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2003 வெளிவந்த அனிமேஷன் படமான ஃபைண்டிங் நிமோ. இந்த படத்தில் ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன் எல்லாமே மீன்கள் தான். பசிபிக் பெருங்கடலில் வாழ்கிற மர்லின்கிற ஒரு மீன் தன்னோட மனைவியை இழந்த பிறகு
தன்னோட ஒரே மகனான நிமோவை ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வளர்க்குது. ஆனால் அந்த அதீத பாதுகாப்பே ஒரு கட்டத்தில் ஆபத்துக்கும் காரணமாகுது. அப்பாவோட பாதுகாப்பை மீறி ஒரு சாகசத்தில் ஈடுபடுற நிமோவை மனிதர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்பா மீனான மர்லின் நினைவாற்றல் குறைபாடுள்ள டோரிங்கிற ஒரு நீல மீன் உதவியோட தன்னோட ஒரே மகனான நிமோவை எப்படி தேடி கண்டுபிடிச்சிச்சுங்கிறது தான் ஃபைண்டிங் நிமோவோட திரைக்கதை. இப்போ 3வது வகையை பார்ப்போம். பிரிஞ்சு போன குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் பெற்றவங்களோட ஞாபகம் வந்து பிறகு அதுவாகவே தேடி கண்டுபிடிச்சி பெற்றவங்க கிட்ட வந்து சேர்றது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஃபைண்டிங் நிமோவோட ரிவர்ஸ் வெர்ஷனான 2016 வெளிவந்த அனிமேஷன் படமான ஃபைண்டிங் டோரி. மர்லினோடவும் அதோட மகன் நிமோவோடவும் நட்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நினைவாற்றல் குறைபாடுள்ள டோரிக்கு ஒரு கட்டத்தில் பெற்றவங்களோட ஞாபகம் வருது. அவங்கள சந்திக்க புறப்படுது. அதுக்கு ஆப்ஷன் மைண்டுங்கிறதால உதவிக்கு மர்லினும் நிமோவும் போகிறாங்க. அந்த சாகச பயணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது இல்லாமல் போகிற வழியிலேயே டோரிக்கும் மர்லினுக்கும் கருத்து வேறுபாடு வேறு. அதனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு தனியாகவே தன் பெற்றோர்களை தேடி பயணிக்குது டோரி. போகிற வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்குது. ஆனாலும் விடாமல் தன் பெற்றோர்களை தேடி போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் தங்களை விட்டு பிரிஞ்சு போன டோரியை தேடி மர்லினும் நிமோவும் பயணிக்கிறாங்க. டோரி தன் பெற்றோர்களை தேடி கண்டுபிடிச்சாங்கிறதும் மர்லினும் நிமோவும் டோரியை தேடி கண்டுபிடிச்சாங்களாங்கிறது தான் ஃபைண்டிங் டோரியோட மீதி திரைக்கதை. மணிரத்னத்தோட கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் கூட இந்த வகை ஐடியா இருக்கும். ஒரு சிறுமிக்கு அவளோட 9வது வயசு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தான் ஒரு தம்பதியால் தத்தெடுத்து வளர்க்கப்படுற குழந்தைன்னும் தன்னோட நெஜ அம்மா இலங்கையில் போர்க்களத்தில் இருக்காங்கங்கிறதும். இப்போ அவள் தன் தாயை தேடி இலங்கைக்கு போகிறாள். அங்கே இருக்கிற பதற்றமான சூழலில் அவள் அவங்க அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கிறதும், அப்படி பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன பேசினாங்கிறதும் தான் அந்த படத்தோட மீதி திரைக்கதை. ஃபைண்டிங் டோரியில் அதுக்கு ஆப்ஷன் மைண்டுங்கிறதால கூடவே துணைக்கி மர்லினும் நிமோவும் பயணிப்பாங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் அமுதா ஒரு சிறுமிங்கிறதால கூடவே துணைக்கி அவளது வளர்ப்பு பெற்றோர்களான மாதவனும் சிம்ரனும் பயணிப்பாங்க. நான் இப்படி சொல்கிறதால ஃபைண்டிங் டோரியோட ஐடியாவை தான் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் வெளிவந்தது 2002. ஃபைண்டிங் டோரி வெளிவந்தது இப்போ தான் 2016 தான். பொதுவாகவே மணிரத்ன சார் படங்களில் அவரோட திரைக்கதைகளில் இந்த ஃபைண்டிங்கிற தேடல் விஷயம் எப்போவுமே இருக்கும். ரோஜா படத்தில் பார்த்திங்கன்னா காஷ்மீர் பேக்ட்ராப்பில் அங்கே இருக்கிற தீவிரவாத சூழல் பின்னணியில் நாயகி தன் கணவனை தேடி கண்டுபிடிப்பாள். பம்பாய் படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் கலவரத்துக்கு நடுவில் காணாமல் போன தன் குழந்தைகளை தேடி கண்டுபிடிப்பாங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் அமுதாங்கிற சிறுமி இலங்கை பேக்ட்ராப்பில் அங்கே இருக்கிற போர் சூழலில் தன் அம்மாவை தேடி கண்டுபிடிப்பாள். வேறு வேறு களம், வேறு வேறு கதை, வேறு வேறு திரைக்கதை. ஆனால் இந்த 3 படங்கள்லேயும் இந்த ஃபைண்டிங்கிற தேடல் விஷயம் இருக்கும். ஃபைண்டிங் ஜானருங்கிறது ரொம்ப அற்புதமான ஜானர். இந்த ஜானரில் வெளிவந்த படங்களில் ஒரு சில படங்களை தவிர மீதி எல்லா படங்களும் பெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த ஃபைண்டிங் ஜானர் பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க கான்செப்ட்டுக்கு வருவோம். 4வது, பிரிஞ்சு போன குழந்தை ஒரு ஹீரோ கிட்ட போய் அடைக்கலமாகுது. அந்த ஹீரோவோட ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகுது. பிறகு தன்னை தேடி வந்த பெற்றவங்க கிட்ட போக முடியாமல் ஹீரோ மேலே உள்ள பாசத்தால் தடுமாறுறது, ஹீரோவும் தடுமாறுறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 1921 வெளிவந்த சார்லி சாப்ளினோட தி கிட். இந்த படத்தில் திருமணமாகாத ஒரு தாயால் வேதனையோட கைவிடப்படுற ஒரு குழந்தை சந்தர்ப்ப சூழலால் சாப்ளின் கிட்ட வந்து சேருது. அவர் வறுமையிலையும் அந்த குழந்தைய அன்பாக பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இப்போ குழந்தை வளர்ந்து 5 வயசு ஆகுது. இதுக்கு இடையில சாப்ளினுக்கும் அந்த குழந்தைக்கும் அப்பா புள்ள போல் ஒரு பாசம் வந்துடுது. இப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு போன பெண் ஒரு பெரிய நடிகையாகி பணக்காரராகவும் ஆயிடுறாங்க. அவங்க மனசுக்குள்ளே தன் குழந்தை இழந்த வேதனை அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழலால் அந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கும் சில சந்திப்புகள் நடக்குது. இப்போ ஒரு நாள் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டர் வரார். வந்த டாக்டருக்கு தெரிய வருது இந்த குழந்தை ஒரு அனாத குழந்தைன்னு. அவர் அதை அனாத ஆசிரமத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறார். அவங்க வந்து அந்த குழந்தைய சாப்ளின் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக முயற்சிக்கிறாங்க. இப்போ சாப்ளின் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அந்த குழந்தையோட ஒரு விடுதியில் போய் தங்குறார். இதுக்கு இடையில் சாப்ளின் கிட்ட இருக்கிறது தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிற அந்த நடிகை ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்த விடுதிக்காரர், அதாவது சாப்ளின் தங்கியிருக்கிற விடுதிக்காரர் பணத்துக்கு ஆசைப்பட்டு சாப்ளின் தூங்கும்போது அந்த குழந்தையை பிரித்து கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். நடிகையும் அந்த குழந்தையை சேர்றாங்க. ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. இப்போ எந்திரிச்சு பார்த்த சாப்ளினுக்கு தான் குழந்தைய காணலைன்னொன்னே அப்படியே பித்து பிடிச்ச ஒரு மாதிரி ஆகிடுறாரு. அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. இப்போ அவர் ஒரு பக்கம் குழந்தையை தேடிக்கிட்டே போய்
அலைகிறார். இந்த பக்கம் குழந்தை கஷ்டப்படுது, அந்த பக்கம் சாப்ளின் கஷ்டப்படுறார். இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் எப்படி சேர்ந்தாங்கங்கிறது தான் அந்த படத்தோட திரைக்கதை. உலகத்தில் வந்த மிகச்சிறந்த படங்களில் ஒன்று தி கிட். இந்த படத்தோட மூலக்கதையை தழுவி உலகம் பூரா இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. எல்லா பெரிய ஹீரோக்களும், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா பெரிய ஹீரோக்களும் இந்த கதை சாயல் உள்ள ஒரு படத்தில் கண்டிப்பாக நடிச்சிருப்பாங்க, இல்லை இனிமேல் நடிப்பாங்க. இந்த கதையை தழுவி நம்ம ஊரில் கூட ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. 2 படங்களை நான் சொல்கிறேன். மீதி படங்களை நீங்கள் பார்த்த படங்களில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று, திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பெற்றால் தான் பிள்ளையா. இந்த படம் அப்படியே கிட்டு மாதிரியே இருக்கும். 2வது, சத்யராஜ் நடித்த என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு. இந்த படத்தில் இந்த கிட்டோட சாயல் வேறு வடிவத்தில் இருக்கும். இன்னும் இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க வேண்டியது 2. ஒன்று, தங்கிட்ட வந்து சேர்ந்த குழந்தைய ஹீரோ பெரும் சோதனைகளை தாண்டி, பெரிய இடர்பாடுகளை தாண்டி பெற்றவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது. இன்னொன்று, பெற்றவங்க கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக பிரிச்சுட்டு போன குழந்தைய ஹீரோ தேடி கண்டுபிடிச்சி மீட்டுட்டு வந்து பெற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது. இந்த 2 வகையிலையும் மிகப்பெரிய படங்கள் வந்திருக்கு. சல்மான் கான், ஜூனியர் என்டிஆர், ரவி தேஜான்னு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ராஜமௌலி மாதிரியான பெரிய இயக்குநர்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்ங்கிறதும், அந்த படங்களில் இந்த கான்செப்ட், இந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டோட தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. பேசுவோம். நன்றி, வணக்கம்.